ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார்ட்டில் முக்கியமாக தெரிஞ்சிக்கக்கூடிய 5 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரும்போது சார்ட் அப்படின்னாலே என்ன அப்படிங்கிறது தெரியாது. 2 விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒன்று ஃபண்டமெண்டல், ஒன்று வந்து டெக்னிக்கல். சரிங்களா? இதில் டெக்னிக்கல் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா முழுக்க அது சார்ட் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. டெக்னிக்கல் அனலைசிஸ்ங்கிறது நீங்கள் அடிக்கடி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டே இருப்பீங்க. அப்போது அதனுடைய முழுமையான அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த சார்ட்டை அனலைசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் யதார்த்தமாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நிறையா பேர் என் கிளாஸ் படிக்கும்போது ஸ்டூடெண்ட் கேட்கக்கூடிய கேள்வி, சார் எனக்கு ஃபோனே போதுமானதா அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக ஃபோனை வச்சு ட்ரேட் பண்ணுறது இருக்கையிலே ரொம்ப டிஃபிகல்ட். ஏன் அப்படின்னா, முதல்ல பார்க்கக்கூடியது மல்டிபிள் சார்ட். ஒரு ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைப்படும் அப்படின்னா, ஒரே ஸ்க்ரீனில் மல்டிப்புளாக சார்ட் ஓப்பன் பண்ண நமக்கு தெரியணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ட்ரேடராக இருக்கிறீங்க. எங்கள் பட்சத்தில் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் எல்லா பேங்க்கையும் கொஞ்சம் அனலைசிஸ் பண்ண வேண்டியே இருக்கும். அதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படி நீங்கள் ஜஸ்ட்டு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ உங்களுக்கு என்னென்ன பேங்க் தேவையோ லைனாக ஆட் பண்ணணும். இப்படி நீங்கள் ஆட் பண்ண உடனே சரிங்களா, 4 பேங்க் ஓரளவுக்கு ஒரே ஸ்க்ரீனில் நம்மளால் 4 சார்ட் பார்க்க முடியும். டன்னுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நியூ டேப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு அதனுடைய எது வேணுமோ டைமிங்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். சார்ட்டோட டைமிங், அதாவது 1 மினிட், 2 மினிட் சார்ட், 3 மினிட் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் 2வது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ரொம்ப நேரம் ஸ்டாக் மார்க்கெட்லேயே உட்கார்ந்துருக்க காரணத்தினால நம்ம நிறையா அனலைசிஸ் பண்ணுவோம். அப்போது டே டைமில் நிறைய பிரைட்னஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? நம்ம ஒரு இருட்டான ரூமில் இருக்கிறோம், ரொம்ப பிரைட்னஸாக இருந்தால் கண்ணு வலிக்கும், இந்த மாதிரி சின்ன பிரச்சனை இருக்கும். அதனால் நேராக அந்த செட்டிங்ஸில் வந்துட்டு ஸோ டே நைட் அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் டேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து சேஞ்ச் ஆயிரும். 3வது விஷயம் என்ன அப்படின்னா சார்ட். நிறைய பேர் என்னென்னா கேண்டில் ஸ்டிக்கை மட்டுமே பார்ப்பாங்க. சார்ட் நிறையா இருக்குது. உங்களுக்கு என்னென்ன விஷயத்தில் வேணுமோ, லைன் சார்ட் வேணும்னா கூட நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, மேஜராக கேண்டில் ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே பெருவாரியாக அதை தான் தெரியும். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று தெரிஞ்சதை சரியாக பண்ணுறதே நல்லது. என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் கேண்டில் ஸ்டிக்கை மெயின்டைன் பண்ணுறதே கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? 4வது மிக முக்கியமான விஷயம், ஒரு ஷேரை ஓப்பன் பண்ணிட்டோம், நம்ம வந்து திரும்ப டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போக வேண்டிய சூழல் இருக்கும். அது ஏன் நம்ம அப்படி போனோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை தாண்டி நம்ம இந்த சார்ட்லேயே நம்மளால் வந்து ட்ரேடு எடுக்க முடியும். இங்கே ட்ரேட் அப்படின்ட்டு இருக்கும், சின்ன ஆரோ மார்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ண எம்ஐஎஸில் எடுக்க போகிறீங்களா? எம்ஐஎஸ் அப்படின்னா இன்ட்ராடே. ஒருத்தர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார், சார் நான் வந்து லாபத்தில் போகிறேன்னா நஷ்டத்தில் போயிட்டுருக்கேனான்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணார். எனக்கு ரியலாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வாட்ஸ்அப்பில் நான் செக் பண்ணும்போது, சார் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கீங்க, அது லாபமாக நஷ்டமானு தெரில, அப்போ எப்படி சார் ட்ரேட் எடுக்கிறீங்க, இதே தெரில அப்படின்னா ரொம்ப பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னார், சார் நான் ட்ரேட் எடுக்கலை, என் ஃப்ரெண்டு தான் எனக்கு பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, செல்லில் போகிறேன், நான் வந்து ஆப்ஷனை செல் பண்ணுறேன்னு மட்டும்தான் என்கிட்ட சொல்கிறாரு. எனக்கு அதை பற்றி பெருவாரியாக தெரியலை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு என்கிட்ட அந்த மெசேஜை பாஸ் பண்ணுறாரு. ஸோ இப்படியும் இருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் இன்னொன்று, எல்லாமே தெரிஞ்சு தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் கஷ்டம். எதுவுமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தெரியாமல் வந்தீங்க அப்படின்னாலும் கஷ்டம். சரிங்களா? சொல்லுவாங்கள்ல பொதுவாகவே, எல்லாம் தெரிஞ்சு தான் நான் பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படின்னா யாருமே பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. யார் அறகுறையாக இருக்காங்களோ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒன்றுமே தெரியாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் ஃபெயிலியர் ஆகும். அதனால் ஏதோ ஒன்று கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அதனால் ப்ராஃபிட்டாக லாஸான்னு தெரியலை அப்படின்னா அப்போ நம்ம ரொம்ப தப்பான ஒரு விஷயத்தில் இருக்கும். பேசிக்ஸ் நமக்கு தெரியணும், பணம் போடாமல் கற்றுக்கணும். அதுதான் நிறைய டைமில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பணமே ஸ்பெண்ட் பண்ணாமல் உங்களால் உருவாக்க முடியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல பணம் போட்டு ஒருத்தன் பண்ணுறது பிஸ்னஸ் ஈஸி, பணமே போடாமல் ஒரு பிஸ்னஸ் கொண்டு வரீங்களா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி யோசிக்கணும். அந்த மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரும்போது நீங்கள் முதல்ல அப்படி யோசிக்கிற திறமையோடு இருக்கணும். என்ன அப்படின்னா, வந்த உடனே ட்ரேட் எடுத்து அப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க, ஃபெயிலியர் கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதில் சிஎன்சி, எம்ஏஎஸை பொறுத்த மட்டும் இன்ட்ராடே. சிஎன்சி அப்படின்னா நான் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற அர்த்தம். கடைசி மிகவும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த டே தாண்டி 1 மினிட் 2 மினிட் தான் போட முடியுமா அப்படின்னா, இங்கே லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு எத்தனை மினிட்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டு சார்ட்டை செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, அது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ இந்த 5 விஷயமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், see you.